மக்கள் அனைவருக்கும் அழகான வணக்கங்களுடன் நான் உங்கள் தேனீஸ்வரன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம யூடியூப் சேனல்ல ஒரு ஓன் வாய்ஸ் வீடியோ பெருமாள் போட்டதில்ல, போடக்கூடாதுன்னு நினைக்கிறது. ஆனா கொஞ்சம் இன்னைக்கு சூழ்நிலை சரியில்லை, அதனால காரணத்தினால வீடியோ போட வேண்டிய கட்டாயத்துல தள்ளப்பட்டிருக்கேன். வேற ஒண்ணுமே இல்ல. சோசியல் மீடியாவில் இப்ப ரொம்ப பிரச்சனையா போயிட்டு இருக்க ஒரே ஆளு யாரையுமா, காட்டு குரங்கு கரும்பட்டின்னு சொல்லுவாங்க, அந்த கேரக்டரை சேர்ந்த திவாகரனே. சத்தியமா சொல்ற, உனக்கு ஏதாவது பேச தெரியுமா இல்ல தெரியாதமா நடிக்கிறியா? நீ படிச்சதே டாக்டர் ஆனியா இல்ல யாரும் பிடிச்சது டாக்டர் ஆனியான்னு தெரியல. தேவையில்லாத வேலை நிறைய பாத்துட்டு இருக்க. முன்னாடி என்ன சொன்ன, என்ன மாதிரி யாரும் நடிக்க மாட்டாங்க, நான் சூப்பர் ஸ்டாரு, அந்த வாட்டர் பேரை கேட்டாலே படப்படன்னு வருது. சாமி ரோட்ல தண்ணி பழம் வாங்கி திங்கிறவங்க ஓங்கா வந்து வருது. அதை பார்த்தோம்னு வச்சுக்கவே ஓங்கர் சித்தி வருது. காரணம் யார் தெரியுமா? நீதே. ஒரு சில விஷயங்கள் நீ செஞ்சது மக்கள்ன்ற விட என்ன சொல்றேன், அடுத்த பத்தி நம்ம பேச வேணாம். என்ன பார்க்கும் போது கக்கசுல பார்த்து ஐயனவா இருக்கும் பாத்தியா, அந்த மாதிரிதான் இருக்கு அந்த படத்தை பார்க்கும் போதெல்லாம். இது ஏன்னு எனக்கே தெரியல. சூரிய பத்தி பேசினேன், அவரு என்னோட எங்க ஆளு கீழே அவரை மாதிரிலாம் சம்பளம் வாங்க மாட்டேன்னு. அவர் கண்டக்கால் மசரு கூட நீ பெருமாள் ஆக மாட்டேன். நானும் தேடிக்காரதேன். மதுரையில அதிகமா நான் வந்து போயிட்டு தான் இருக்கேன். மதுரைக்காரங்க தான் நிறைய வாழ வச்சுட்டு இருக்காங்க இப்ப வரைக்குமே. ஆனா மதுரைக்குள்ள ஒண்ணு நான் பார்த்து நினைச்சுக்குவேன், அந்த இடத்துல செருப்பு கலத்துக்கு அடிப்பேன். வேணாம், தேவையில்லாம பழச கூட விடப்பா. சூர்யா எவ்வளவு பெரிய ஆக்டர், எத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு வந்தவரு, அவரு ஏன் அளவுக்கு இல்லைன்னு பேசுறியாடா? மனசாட்சின்னு ஒண்ணு முதல்ல உனக்கு இருக்கா? எதுக்கு இப்படி பேசுற? என்கிட்ட போய் அடி வாங்கிட்டு போயிடாதா சாமி. கூடிய சீக்கிரத்துல கண்டிப்பா ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை சிக்க போற, அதுக்குள்ள வாயை குறைச்சுக்க. இவரை முத இப்படி அறிமுகப்படுத்துச்சு யாரு தெரியுமாங்க? நல்ல பெரிய பெரிய செலிபிரிட்டி எல்லாம் வச்சு வீடியோ எடுத்துட்டு இந்த நாயை கொண்டு வந்து மீடியாக்குள்ள நுழைச்சது வேற யாருமே இல்ல, அந்த கட்டர் ஸ்டாலின் இருக்காருல்ல, அவர்த்தையும் சொல்லணும். தலைவரே, நீங்க எல்லாம் பெரிய பெரிய செலிபிரிட்டி வச்சு வீடியோ எடுத்திருக்கீங்க, ஏகப்பட்ட வச்சு பிராங் பண்ணிருக்கீங்க. ஆனா இப்படி ஒரு நாயை கொண்டு வந்து விட்டுட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமையை பாத்தீங்களா? நான் தான் பெரிய லெவல் சொல்லி ஒரு புலம்புற அளவு கொண்டு வந்து விட்டீங்களேங்க. ஆனா ஒரு நல்லா இருந்த மனசுல வந்து இன்னைக்கு அவன் படுற பாடு இருக்கு. சத்தியமா ஒண்ணுமே முடியவே முடியல. என்கிட்ட மருந்து குடி செத்து போயிடணும் போல. திறந்தா எங்கிட்ட திறந்தாலும் அவன் எதுக்கு தேர்ந்து பாடு வர்றியான்னு தெரியல. வேணாம், உனக்கு சத்தியமா திறமைக்கு உனக்கு சம்மந்தமே கிடையாது. திறமை பத்தி பேசுற அருகதையே கிடையாது. யாரை பத்தி இனிமேல் பேசாத. பேசுறேன்னு வச்சுக்கவேன், எவன் எங்கிட்ட இருந்தா அடிப்பான்னு தெரியாது. கூடிச்சது கண்டிப்பா உனக்கு ஒரு பெரிய ஆப்பு இருக்குடி. வேணாம், தேவையெல்லாம் பார்த்து பத்திரமா இருக்கு. சரி, இன்டர்வியூஸ் அதாவது இன்டர்வியூ எடுக்கிறோம்னா மதிப்பு விடுங்க. அவன் நிக்கிறான்ற வேலை வேகமா மேக்கப் பண்ணிட்டாதீங்க. வேணாம், அதெல்லாம் நல்லா இல்ல. உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, மரியாதை நீங்களே கெடுத்துக்காதீங்க. அவன் மூலியமா உங்க மரியாதை நீங்க கெட்டுட்டு தான் இருக்கீங்க. யூடியூப் சேனல் வச்சு இன்டர்வியூ எடுத்து போட்டு காசு சம்பாதிக்கிறது ரெண்டாவது விஷயம். எடுத்து போட்டு சம்பாதிக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. இவ்வளோத்தான் எடுத்து போட்டு நீங்க அசிங்கப்படுத்தி வீடியோ எடுத்தாலும் சரி, அவனை எவ்வளவு கேவலம் எடுத்தாலும் சரி, அவனுடைய கேரக்டர் டோட்டலாவே வேற. மறுபடியும் தப்பு பண்ணிட்டே இருக்கேன். இனிமேல் மீடியாக்காரங்க யாருமே அவன் பக்கம் கொஞ்சம் திரும்பாம இருங்களேன். துருப்பிடிச்சிருவ மாதிரி மண்ணோட மண்ணா போயிரும். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை நமக்கு இருக்காது. திவாகரே, நீ மேல கொஞ்சம் பாத்துரு. தேடிக்குள்ள ஆனா மதுரைக்குள்ள விடப்பா, தேடிக்குள்ள பாத்து வச்சுக்க. அடிச்சு மூஞ்சி உடச்சு விட்டு போயிரு. 4 கூட உடச்சிருவாங்க. பார்த்து பத்திரமா இருந்துக்க, சேஃப்டியா இருந்துக்க. இனி ஒண்ணுமே இல்ல.